ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆப்ஷனில் பை செல் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்றில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இதில் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்புட்டாக வந்துட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம இன்புட்டாக கொடுத்து வச்சுருவோம். சிஇபி ரெண்டுமே இன்புட்டாக கொடுத்துருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே ஏறுனா கால் ஆப்ஷனில் எடுக்கும், இல்லை கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ட்ரி எடுக்கும். சி எடுக்கணுமா பி எடுக்கணுமான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம செட் பண்ணுற டார்கெட் ஸ்டாப் லாஸில் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும். என்ன ஸ்கிரிப்டில் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட் பண்ண நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகும். ஒருத்தவங்க 50,000 வச்சுருப்பீங்க, ஒருத்தவங்க 5 லட்சம் வச்சுருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாட்டை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ லாட் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, டார்கெட் என்னன்னு இதை நீங்கள் டெய்லி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் டெய்லி இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குற மூலிமா ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரைனிங் வீடியோ தருவோம், 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேட் வந்து போவீங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெலீட்டில் ஆல் கொடுக்குறோம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக டெலீட்டில் ஆல் கொடுத்துருவோம். அதே மாதிரி டேட்டா ஃபில்லையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணணும். நிஃப்டி 30 MAR, எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO கொடுக்குறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஃபியூச்சர் இண்டெக்ஸ், சர்ச் ஆட் ஆயிடுச்சு. லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக் ஃபில் பண்ணிக்கிறோம். கடைசியாக 24,405 ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 24,400 கால் ஆப்ஷன், 24,400 புட் ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இது வந்து வீக்லி எக்ஸ்பெரி தான் பண்ணுறோம், அதனால் இதை 17ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரி 17th எக்ஸ்பெரி ஆகுது. இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சின்றதை எரேஸ் பண்ணிவிட்டு பிஇன்னு மாற்றிக்கிறோம். சினா கால் ஆப்ஷன், பிஇனா புட் ஆப்ஷன், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். இப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அந்த டேட்டா வந்து பேக்ஃபில் கொடுத்தோன்னே இங்கே லோட் ஆகிருக்கும். நம்ம இப்போ ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணது அந்த 17th எக்ஸ்பெரி 24,400 கால் ஆப்ஷனை ஆட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபியூச்சர் சார்ட்டில் இப்போ நம்ம பேராமீட்டர் செட் பண்ணணும். அதாவது இப்போ காப்பி பண்ணோம்ல, அது ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட்டு கொடுத்துடலாம். பேஸ்ட் கொடுத்துட்டு சின்றதை பின்னு மாற்றிக்கிறோம். எப்பயும் மேலே வந்து கால் ஆப்ஷன் இருக்கணும், கீழே வந்து புட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கும், கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கும். அடுத்து இங்கே 1 இருக்குல்ல, ஒரு லாட்டு வந்து இங்கே டிஃபால்ட்டாக ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கு. நான் இதை 20 லாட்டுன்னு மாற்றுறேன். நீங்கள் ஒரு லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட்டும் பண்ணலாம், இல்லை 200 லாட்டு கூட பண்ண முடியும் தான். ஸோ அதுக்கேற்ற கெப்பாசிட்டி இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ரெண்டுலேயுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேட் மெத்தடை பை ஒன்லி அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா ஆப்ஷனில் பையிங் மட்டும் தான் பண்ணுறோம், அதனால் பை ஒன்லி. அடிஷ்னலாக இந்த ஸ்டாடில் டிக் செலக்ட் ஆகிருக்குல்ல, இதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி காலையில் இதே மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடி ஆர்டர் செட் பண்ணுவீங்க. இப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு வேகமாக தெரியல, பட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோன்னா ட்ரைனிங் வீடியோ தருவோம். நீங்கள் டெய்லி 8 மணிக்கு பண்ணையில் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். லைவ் மார்க்கெட்டோட ப்ரெஷர் இருக்காது. பொறுமையாகவே நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணலாம். ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 10,220 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ பேக்ரவுண்டில் கேண்டிலோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது. ஸோ நமக்கு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருக்குது, இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன், படித்து பாருங்கள். இது ரிலேட்டட் பிடிஎஃப்லாம் அனுப்புகிறேன், அதையும் படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.